வணக்கம், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். I am Dr. Moti Narayanan, Medical Director and Sonologist, Diagnostic Center, and today we are proud to have with us Dr. Jayaraman, Consultant Pulmonologist, MGM Healthcare and Apollo Hospitals with us, and he will be discussing a few words about sleep and sleep apnea. Sleep என்பது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ். தூக்கம் என்பது இது நார்மலாக வந்து ஈச் பர்சன் ஷுட் ஹேவ் அன் 6 to 8 hours ஆஃப் அன்டிஸ்டர்ப் ஸ்லீப். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் தூங்கணும். நைட் வந்து ஒரு 10 மணிக்குள்ளே வந்து தூங்கிடணும். 8, 9, 10 தூங்கிடணும். மார்னிங் வந்து 4, 5, 6 o'clock எழுந்திக்கணும். ஸோ அந்த இடப்பட்ட நேரத்தை வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தூங்கணும். சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து இந்த கொரட்டை வரும், ஸ்னோரிங் வந்து ஆக்சுவலி இட்ஸ் அப்நார்மல். ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னப்பா எப்படி கொரட்டை விட்டு தூங்குறான் பாருப்பா, என்னால் நல்லா தூக்கம் இருப்பா, நல்லா நிம்மதியான தூக்கம்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக இட்ஸ் ராங். ஆக்சுவலாக கொரட்டை என்பது ஒரு வியாதி, ஒரு சிம்டம் ஆஃப் அன் அண்டர்லைங் ஸ்லீப் டிஸார்டர் நேம்டு ஸ்லீப் ஆப்னியா. ஸ்லீப் ஆப்னியா என்பது வந்து ஒரு அது வந்து சில சிம்டம்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி ஸ்னோரிங் தவிர்த்து ட்ரை த்ரோட் வரும், ட்ரைனஸ் ஆஃப் மவுத் இருக்கோ, திடீர்னு நைட்டில் எழுந்துச்சு சோக்கிங் ஆஃப் ப்ரீதிங் இருக்கோ. தீஸ் ஆர் தி வேரியஸ் சிம்டம்ஸ் ஃபார் திஸ் ஸ்லீப் டிஸார்டர். ஸோ இது பற்றி, இந்த ஸ்லீப் ஆப்னியா பற்றி மோர் டீட்டெயில்ஸ் நம்ம டாக்டர் ஜெயராமன் will talk with you, discuss with you, and welcome Dr. Jayaraman sir. Good morning. First of all, I thank you Dr. Moti Narayanan sir, MM Diagnostic Director, for giving me this opportunity. I am Dr. S. Jayaraman. I am a consultant pulmonologist. I have a Sri Jayam Chest and Sleep Clinic. I am working as a consultant in MGM Healthcare, Bilroth Hospital, Apollo First Band Hospital. My area of interest is the sleep disordered breathing and interventional pulmonology. So today I will be discussing about the sleep apnea or sleep disordered breathing. Sleep apnea இது வந்து ஒரு காமன் டிசீஸ், ரெஸ்பிரேட்டரி டிசீஸ். சுவாச வியாதிகளில் மிக பரவலாக காணப்படக்கூடிய சுவாச அடைப்பு நோய்களில் இந்த ஸ்லீப் ஆப்னியா, அதாவது அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா வந்து ரொம்ப காமன், பரவலாக காணப்படும். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் அனைவருக்குமே இந்த வியாதி வந்து பரவலாக காணப்படுகின்றது. குழந்தை பருவத்திலிருந்து இந்த வியாதியுடைய தன்மை வந்து அதிகமாகிட்டே போகும். ஏஜ் அட்வான்ஸ் ஆகும்போது இந்த ஸ்லீப் ஆப்னியா, தூக்கத்தில் சுவாச அடைப்பு வந்து அதிகமாகிட்டே போகும். இந்த ஸ்லீப் ஆப்னியா, தூக்கத்தில் சுவாச அடைப்பு நோய் வந்து ஒரு சுவாச வியாதி. அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், சுவாச பாதையில் மேல் பகுதி கீழ்ப்பகுதி ரெண்டு உண்டு. அப்பர் ஏர்வேயில் நம்ம நாக்குக்கு பின்னால் உள்ள சுவாச பாதையில் வந்து இரவு தூங்கும்போது தசைகள் தளர்ச்சியின் காரணமாக சுவாசப்பாதை குறுகலாகி சுருங்கி அடைக்கும். அதுதான் நம்ம வந்து சுவாச அடைப்பு, தூக்கத்தில் சுவாச அடைப்பு, அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா அப்படிங்கிறோம். இது மிக முக்கியமான வியாதி. நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக், மூளை அடைப்பு, ஸ்ட்ரோக், பக்கவாதம். அதே மாதிரி சுவாச அடைப்பு, ஸ்லீப் ஆப்னியா, இது மிக முக்கியமான ஒரு வியாதி. இதை பற்றிய மக்களிடத்தில் வந்து விழிப்புணர்வு மிக முக்கியமாக இருக்கணும். இது வந்து தூக்க கோளாறுகளில் இரண்டாவது பரவலாக காணப்படுகின்ற ஒரு தூக்க கோளாறு. முதல் தூக்க கோளாறுகள் பார்த்திங்கன்னா தூக்கமின்மை, இன்சோம்னியா அப்படிமோ. ரெண்டாவது முக்கியமான தூக்க கோளாறுகள் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீப் ஆப்னியா. இந்த இன்சோம்னியாக்கும் தூக்கமின்மைக்கும், இந்த ஸ்லீப் ஆப்னியாவுக்கும் நிறைய லிங்க் இருக்குது. ஒரு ஃபீனோடைப், ஒரு டைப் ஆஃப் தூக்க கோளாறுகள் பார்த்திங்க அப்படின்னா இந்த தூக்கமின்மை மற்றும் தூக்கத்தில் சுவாச அடைப்பு ரெண்டும் சேர்ந்தே இருக்கும். ஸோ இந்த தூக்கமின்மையினால் தூக்கத்தில் சுவாச அடைப்பு, தூக்கத்தில் சுவாச அடைப்பினால தூக்கமின்மை, இது ரெண்டுமே ஓரளவுக்கு வந்து கோமார்பிட் இன்சோம்னியா அண்ட் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவோம். இது கொமிசா அப்படிங்கிற ஒரு டைப். இது மிக முக்கியமான ஒரு தூக்க கோளாறுகளில் ஒன்று. நமக்கு வந்து நாள் ஒன்றுக்கு பொதுவாக ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் தூக்கம் மிக அவசியம். வாழ்நாளில் 3/1 பங்கு நம்ம தூக்கத்துக்காக செலவிடுறோம். அப்படி செலவிடலைன்னா எண்ணற்ற உடல் உபாதைகள், வளர்சிதை மாற்ற வியாதிகள். அதனால தான் நம்ம வந்து ஸ்லீப் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் வைட்டல் மெட்டபாலிக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு செயல். நம்ம சுவாசிக்கிறோம், எப்படி உணவு உட்கொள்கிறோம், எப்படி ஆகாரம் செரிமானம் ஆகுது, எப்படி நம்ம பாடியில் எக்ஸ்கிரீஷன், ரீப்ரொடக்ஷன், இந்த மாதிரி நிறைய விதமான ஒரு செயல்கள் நம்ம உடம்புல இயங்கி கொண்டிருக்கு. அதில் இந்த தூக்கம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. தூக்கம் பார்த்திங்கன்னா ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேட். நம்ம தூங்கினப்போ நமக்கு சுற்றி உள்ளது என்னன்னு நமக்கு தெரியாது, நமக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம சுவாசிக்கிறோம், பாடிலி ரெஸ்ட், கம்ப்ளீட் பாடிலி ரெஸ்ட் இன் அன்கான்ஷியஸ் ஸ்டேட், நமக்கு நினைவு எதுவுமே தெரியாது. ஸோ அதில் வந்து நமக்கு நிறைய விதமான வளர்சிதை மாற்ற பணிகள், ஹார்மோன் செக்ரீஷன்ஸ், குட் ஹார்மோன், பேட் ஹார்மோன் பேலன்சிங் ஆக்டிவிட்டி, மற்றும் வந்து வளர்சிதை மாற்ற பணிகளில் ஏற்படுகின்ற ஒரு பேலன்சிங் ஆக்டிவிட்டி,
நமக்கு வந்து ஒரு ஞாபகம் மெமரி கன்சாலிடேஷன்ஸு, இந்த மாதிரி நிறைய விதமான ஒரு பேலன்சிங் ஆக்டிவிட்டி வந்து தூங்கும்போது நடக்கிறது. ஆக தான் தூக்கம் வந்து மிக முக்கியமான ஒன்றுக்கும், அதில் வந்து தூக்க கோளாறுகள், தூக்கத்தில் சுவாச அடைப்பு மிக முக்கியமான ஒன்று. இந்த தூக்க கோளாறுகள், இந்த தூக்கத்தில் சுவாச அடைப்பு, ஸ்லீப் ஆப்னியா உள்ளவங்களுக்கு என்ன காமன் சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் எல்லா விதமான அறிகுறிகள் இருக்காது. ஒரு சில பேருக்கு வந்து கொரட்டை, தூங்கும்போது சப்தம் அதிகமாக கொரட்டை சப்தம் இருக்கும். பகலில் சோர்வாக அசதியாக தூங்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு வகையான ஒரு டைப். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு முக்கியமாக கொரட்டை அவ்வளோ இருக்காது, பகல் அதிக தூக்கம்லாம் இருக்காது, ஆனால் சோர்வு, களைப்பு, தூக்கமின்மை, சரியாக தூங்க முடியாது, சாட்டிஸ்ஃபைடாக அவங்களால தூங்க முடியாது, நிறையவே சரியாக தூங்கலை அப்படிம்பாங்க. பகலில் ஒரு சில பேருக்கு தலைவலி ஏற்படும், உடல் சோர்வு, அசதி, இது ஒரு டைப் ஆஃப் சிம்டம். எந்த விதமான அறிகுறிகள் இல்லாமலே சில பேருக்கு அமைதியான முறையில் இந்த ஸ்லீப் ஆப்னியா, தூக்கத்தில் சுவாச அடைப்பு இருக்கும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹை பிபி, ஹை சுகர், கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், இந்த மாதிரி வியாதிகள்லாம் இருக்கும். அவங்களுக்கும் நம்ம இந்த தூக்க கோளாறுகள் இருக்கா நம்ம பார்க்க வேண்டியது மிக மிக முக்கியம். இந்த தூக்கத்தில் சுவாச அடைப்பை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்குறது பார்த்திங்கன்னா, ஸ்லீப் டெஸ்ட் அப்படிங்கிற பரிசோதனை உள்ளது. இது வந்து நம்ம இரவு இயல்பாக தூங்கும்போது நம்ம ஸ்லீப் டெஸ்ட்டு தூக்க பரிசோதனை மேற்கொள்வோம். அதில் பல வகையான தூக்க பரிசோதனை முறைகள் உள்ளன. லெவல் 1 டெஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் டெக்னீஷியன்ஸ் சூப்பர்விஷனில் நம்ம பண்ணுறது வந்து லெவல் 1 ஸ்லீப் ஸ்டடி அப்படிமோ. லெவல் 2 ஸ்லீப் ஸ்டடி வீட்டில் வச்சு பேஷண்ட் தூங்கும்போது இயல்பாக டெக்னீஷியன்ஸ் வந்து கூட ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க, எல்லாம் கேஜெட்ஸ்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு அவங்கள அட்டெண்டர்கிட்ட டீச் பண்ணிவிட்டு அவங்க போயிடுவாங்க. இது வந்து லெவல் 2 ஸ்டடி. அதில் இஇஜி, இஓஜி, இஎம்ஜி எல்லா வகையான ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டீஸு, மூமெண்ட்ஸு, மூச்சு, சுவாசம் எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். லெவல் 3 அப்படின்னு ஒரு இருக்குது ஸ்லீப் ஸ்டடி. அது வந்து பாலிகிராஃபி அப்படிமோ. அது ஒரு சிம்பிள் ஸ்டடி. முக்கியமாக ஹார்ட் அண்ட் லங்ஸ் ரெஸ்பிரேட்டரி பேராமீட்டர்ஸ் பார்க்குறது, அது ஸ்லீப் ஆப்னியா இருக்கான்னு பார்க்குறது. இந்த ஸ்லீப் டெஸ்ட் வந்து மிக முக்கியமான டெஸ்ட்டு. இப்போ ஒருத்தருக்கு ஸ்லீப் ஆப்னியா வியாதி இருக்குது நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த வியாதி உள்ளவங்களுக்கு என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா மல்டி டிசிப்ளினரி. உடல் பருமனாக இருந்தாங்கன்னா உடல் எடையை குறைக்க வேண்டும். ஏன்னா 80% வந்து இந்த ஸ்லீப் ஆப்னியா வியாதிக்கு வந்து உடல் பருமன் மிக முக்கியமான காரணம். உடல் எடை குறைக்க வேண்டும். ஹார்மோன் குறைபாடுகள், ஹைப்போதைராய்டிசம் இருந்தால் அதை நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும். முகத்தாடை எலும்புகள் சின்னதாக இருந்தாலோ பின்னால் போயிருந்தாலோ அதை நம்ம சரி செய்ய வேண்டும். மற்றும் வந்து தேவையில்லாமல் அந்த தூக்க மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அதை நம்ம ஸ்டாப் பண்ணணும், குறைக்கணும். ஆல்கஹால் மது பழக்கம் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். புகைப்பழக்கம் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். நிறைய விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. மிக முக்கியமான ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்லீப் ஆப்னியான்னு பார்த்தீங்கன்னா பேப் தெரப்பி, பாசிட்டிவ் ஏர்வே தெரப்பி. அது ஒரு மாஸ்க் மாதிரி இருக்கும், முகக்கவசம் இருக்கும். இரவு தூங்கும்போது முகத்தில் மாட்டிக்கிட்டோம்னா அதில் ப்ரெஷரில் காற்று உள்ளே போகும்போது மூச்சு பாதை விரிஞ்சிடும், சுருங்காது. இது ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட்டு. இது மட்டும் இல்லாமல் ஓரல் டிவைசஸ், ஓரல் அப்ளைன்சஸ் அப்படிமோ பல் மாட்டி இருக்குது. இந்த தாடை முன்னால் வர்றதுக்கு சில டிவைசஸ்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஒரு சில அறுவை சிகிச்சைகள் உள்ளது. காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சைகள், நிறைய டிஷ்யூஸ் உள்ளே இருக்குது. குழந்தைகளுக்கு இந்த ப்ராப்ளம் அதிகமாக காணப்படும். அவங்களுக்கு இந்த டான்சில்ஸ், அடிநாய்ட்ஸ் அதிகமாக வீங்கியிருக்கும். அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் மூலமாக இந்த ஸ்லீப் ஆப்னியா, அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா முற்றிலுமாக குணப்படுத்தி விடலாம். ஒரு சில பேருக்கு அப்பர் ஏர்வே ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் ட்ரீட்மெண்ட்ஸு இந்த ஸ்லீப் ஆப்னியாவுக்கு இருக்குது. ஆகவே தூக்கம் மிக முக்கியமான வளர்சிதை மாற்ற பணிகளில் ஒன்று. தூக்கத்தில் சுவாச அடைப்பு, தூக்கமின்மை வியாதிகள் மிக பரவலாக காணப்படுகின்ற வியாதி. அதுக்கு வந்து தீர்வுகள் தூக்க நல மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறும் பட்சத்தில் அவங்களுக்கு ஸ்லீப் ஆப்னியாவா, இன்சோம்னியாவா, இல்லை இன்சோம்னியா அண்ட் ஸ்லீப் ரெண்டுமே இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு வேண்டிய சிகிச்சைகள், ட்ரீட்மெண்ட், டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு ஸ்லீப் டெஸ்ட் உள்ளது. ட்ரீட்மெண்ட் வந்து மல்டி டிசிப்ளினரி, பேப் தெரப்பி, நான் பேப் தெரப்பி, ஓரல் டிவைசஸ், ஹார்மோனல் கரெக்ஷன்ஸு, சர்ஜரிஸ் இருக்குது. ரொம்ப அதிக எடை அதிகமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேரியாட்ரிக் சர்ஜரி ஆப்ரேஷன் ட்ரீட்மெண்ட் இருக்குது. இந்த மாதிரி மல்டிபிள் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா அவங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ். இதனால் வந்து அவங்களுக்கு அதிக உயர் ரத்த அழுத்தம், அதனால் அவங்களுக்கு பக்கவாதம், ஹார்ட் அட்டாக்கு, கேன்சர், உடல் உபாதைகள், மனச்சோர்வு, டிப்ரெஷன், இந்த மாதிரி நிறைய வியாதிகள் இருக்குது. ஆகவே தூக்கமின்மை மற்றும் தூக்கக்குறைகள் வியாதிகளை சரியான முறையில் கண்டுபிடித்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். தூக்க நல மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற வேண்டும். இது வந்து சுவாசம் சம்பந்தமான ரெஸ்பிரேட்டரி டாக்டர், பல்மனாலஜிஸ்ட், நுரையீரல் டாக்டர் அணுகி ஆலோசனை பெறும் பட்சத்தில் இந்த தூக்கத்தில் சுவாச அடைப்புக்கு நல்ல முறையில் தீர்வுகள் காணப்படலாம். நன்றி, வணக்கம்.